ஜெபம் பண்ணலாம். ஆண்டவரே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. கர்த்தாவே, இந்த உயிர்த்தெழுந்த நல்ல நாளை நினைவு கூறும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஒரு சிலராய் கூடி வந்திருக்கிறோம். ராஜாதி ராஜாவே, அன்றைய உயிர்த்தெழுந்த தேவன், அன்றைய எல்லாவற்றையும், சாவையும் நோவையும் பேயையும் ஜெயித்த தேவன் ஆண்டவரே, எங்களுடைய நடுவில் நீர் சர்வ வல்லவராக இருக்கிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆராதனை எவ்வளோ நேரம் நீங்கள் பொறுப்படுத்திங்களே. அன்றைய பூட்டிய கதவுக்குள் வந்து சமாதானம் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. ஆத்துமா வாழுகிறது போல ஆண்டவரே எல்லாவற்றிலும் நாங்கள் சுகமாக இருப்போம். ஒரு மனுஷனுக்கு சமாதானம் இருந்துச்சுன்னா அது எல்லாவற்றிலும் இருக்கும் ஆண்டவரே. அவனுடைய கைகளின் பிரயாசத்தில், அவனுடைய குடும்பத்தில், அவனுடைய சுகத்தில், அவனுடைய வருமானத்தில், அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எல்லாவற்றிலும் சமாதானம் உண்டாகுமே ஆண்டவரே. அந்த சமாதானத்தை நீங்கள் இந்த நாளில் ஆண்டவரே இந்த சபைக்கு நீங்கள் கட்டளையிட்டிருக்கிறதற்காக நன்றி. காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தை எங்களோடு கூட இடைப்படட்டும். ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆள் சிறைச்சாலையை தவிர அவருக்கு எதுவுமே தெரியாது. பிறந்ததே சிறைச்சாலையில், ஒரு இருட்டு சிறைச்சாலையில், கம்பிகளுக்கு நடுவில், கைகளில் கால்களில் விலங்கு போட்டு அடித்து துன்புறுத்தப்பட்டு அப்படி கடந்தார். அவருக்கு மேலே விதிக்கப்பட்ட அபராதம் அவருடைய லைஃப்பில் அவர் செலுத்தவே முடியாது. அவ்வளோ ஃபைன் அவர் மேலே போட்டிருந்துச்சு. அது மாதிரி மரண தண்டனைக்கு அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இப்படி இருந்த அவருக்கு சிறைச்சாலை, பிறந்ததே அங்கே தான், வயசு போயிட்டே இருக்குது, சிறைச்சாலையை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்போ அந்த ஊர் ராஜாவுடைய மகன் அதை கேள்விப்பட்டு அங்கே சிறைச்சாலைக்கு வந்து இவர் கட்ட வேண்டிய எல்லா அபராதத்தையும் அவர் கட்டி முடித்தார். கட்டி முடிச்சுட்டு இவர் கையில் இருந்த விலங்குகளை வாங்கி அவர் தன்னுடைய கைகளிலே போட்டார். இவர் அடைய வேண்டிய அந்த மரண தண்டனையை அவர் தன் மேலே ஏற்றுக்கொண்டார். அவரை அடக்கமும் செய்தார்கள். அடக்கம் செய்யப்பட்ட அந்த ராஜாவுடைய குமாரன் அதோடு அவருடைய கதை முடிஞ்சிடல. உயிரோட எழுந்து வந்து சிறைச்சாலையின் கதவுகளை உடைத்து, எழும்பு, உனக்காக நான் எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டேன், நீ வெளியே வா அப்படின்னு சொல்லி வெளியே அழைத்துட்டு வந்தார். ஒரு சிறை கைதியாக அல்ல, தன்னுடைய சொந்த சகோதரனாக அவரை வெளியே அழைத்து வந்தார். வெளியே அழைத்து வந்து அவரை உடனே அந்த சிறைச்சாலையிலேருந்து ஒருத்தர் வெளியே வந்தார்னா அவருக்கு எவ்வளோ டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தேவை இல்லை? அவருக்கு சரீரத்தில் காயம்லாம் ஆறணும், மனசில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாற்றணும். அதெல்லாம் ஒரு சைட் பை சைட் செஞ்சுட்டே இருக்கலாம். அதே நேரத்தில் நான் உனக்கு ஒரு முத்திரையை தரேன், நான் உனக்கு ஒரு அதிகாரத்தை தரேன், நீ என்ன பண்ணு, இப்போ சிறைச்சாலைக்கு போய் அங்கே உள்ளே இருக்கிறவங்களாம், கதவு திறந்து தான்ப்பா இருக்குது, வெளியே வாங்கன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவின் மகன் அவரை அனுப்பினாராம். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த சிறைச்சாலையில் இருந்த மனுஷன் வேற யாரும் இல்லை, இங்கே உட்கார்ந்துருக்கிற ஒவ்வொருவராகிய நீங்களும் நானும் தான். இன்றைக்கு தயவாய் இந்த கதை சொன்னது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கை. நம்ம இன்றைக்கி இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தாருன்னெலாம் நமக்கு தெரியும். ஆனால் அதை நீங்கள் என்ன தான்ப்பா பண்ணுறீங்க, கிறிஸ்தவ வாழ்க்கைனா என்னன்னு கேட்டால் சின்ன பிள்ளைங்களும் கவனிங்க, சண்டே ஸ்கூலுக்கு சொல்கிற மாதிரி தான். ஆனால் இது ரொம்ப ஹார்டான சப்ஜெக்ட். ஆனால் பேசிக்கான ஒரு கிறிஸ்டியன் டாக்டரின் இது நமக்கு கவனிச்சிங்கன்னா நல்லா புரியும். ஆனால் நான் முடிஞ்ச வரைக்கும் அதை சிம்பிளாக சொல்ல நான் ட்ரை பண்ணுகிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்ம எல்லாருடைய கிறிஸ்துவுக்குள் தான் நம்முடைய வாழ்க்கையே. அதுதான் நம்ம பேரே கிறிஸ்தவர்கள். கிறிஸ்து இல்லாமல் நமக்கு ஒன்றுமே இல்லை. இந்த மாதத்துடைய வாக்கு தத்தம் ரோமர் 8:32, தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் அவரே நமக்காக கொடுத்தவர் என்ன செய்வாராம், மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஃபஸ்ட் பார்ட்டும் லாஸ்ட் பார்ட்டையும் ஜாயின் பண்ணுறது என்னது? அவரோட கூட. என்னது? அவரோட கூட. இன்னைக்கு நம்முடைய தியானம் அதுதான். அவரோடு கூட நம்முடைய வாழ்க்கையில் என்னெல்லாம் வருதோ, அவரோடு கூட சாராயம் வருமா, பீடி வருமா, சினிமா வருமா, அவரோடு வராத எல்லாம் பாவம். அருமையான தேவனுடைய ஜனமே, அவரோடு கூட வருகிற எல்லாம் ஆசீர்வாதம் என்னெல்லாம் கொடுத்தார். நம்முடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இன்றைக்கு அதை எப்படி மாற்றிக்கொண்டே இருக்கிறார், இனி என்ன ஆக போகிறோன்றத வேகமாய் நம்ம இந்த நாளில், ரொம்ப சிம்பிள் தான் ஆனால் புரிஞ்சுக்கோங்க தயவாய். நம்முடைய பழைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, எல்லாரும், நீங்களும் நான், என்னை பற்றியே நான் சொல்கிறேனே, நீங்கள் உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் உங்களை பற்றினே எடுத்துக்கோங்களேன். எல்லாரும் பிசாசின் பிள்ளைகளாக இருந்தோம், எல்லாரும் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தோம். 1 யோவான் 3:8-10 வசனங்கள்லாம் எடுக்கக்கூட நீங்கள் வேண்டாம், கவனிச்சா போதும். பாவம் செய்கிறவன் பிசாசினால்
பிறந்திருக்கிறான். பாவம் செய்கிறவன் என்ன செய்திருக்கிறான்? பிசாசினால் பிறந்திருக்கிறான். ஆனால் தேவனால் பிறந்தவன் என்ன செய்ய முடியாது? பாவம் செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்குள்ளார என்ன இருக்குது? தேவனுடைய வித்து இருக்குது. அதனால ஒருத்தர் பாவம் செய்கிறத வச்சு, பாவம் செய்யாததை வச்சு அவர் தேவனுடைய பிள்ளையா பிசாசின் பிள்ளையான்னு வெளிப்படும் அப்படின்னு அதில் அந்த 10வது வசனத்தில் இருக்குது. இங்கே நின்று பிரசங்கம் பண்ணுறதுனாலையோ, இங்கே நின்று பாட்டு பாடுறதுனாலையோ, ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறதுனாலையோ நான் தேவனுடைய பிள்ளை என்று சொல்கிறது இல்லை. பைபிள் சொல்லுது, பாவம் செய்கிற யாராக இருக்கட்டும், அது எவ்வளோ பெரிய பாஸ்டராக இருக்கட்டும், அது நாங்களாக இருக்கட்டும், அவங்க பிசாசினால் உண்டாயிருக்கிறவர்கள். பாவம் செய்யாதவர்கள் தேவனால், ஏன்னா அவங்களால செய்ய முடியாது. அவங்களுக்குள்ள தேவனுடைய வசனமாகிய வித்து அது கிரிய செய்து கொண்டே இருக்கும் அப்படின்றது வேதம் நமக்கு இங்கே சொல்லுகிறது. அதாவது முதல் 2 பார்த்துட்டோம். பிசாசிட்ட இருந்தோம், பாவம் செய்கிறவர்களாக இருந்தோம். 3வது செத்தவர்களாக இருந்தோம், செத்தவர்களுடைய கூட்டத்தில் நாம் இருந்தோம். அருமையான தேவனுடைய ஜனமே, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வசனங்களிலே அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் நம்ம என்ன செய்திருந்தோம்? மரித்தவர்களாக இருந்தோம் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே மாதிரி இந்த உலக வழக்கத்திற்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுகிற கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல கிரியை செய்கிற அந்த ஆகாயத்து அதிகார பிரபுவுடைய பிள்ளைகளா. ஸோ இப்போ ஃபுல்லாகவே அதான், இப்போ ஃபுல்லாக ஒரு பிரிசனில் இருக்கோம் அப்படின்னா அங்கே கூட இருக்கிறவங்கெல்லாம் யார் தான்? பிரிசனர்ஸ் தான். செத்தவங்க கிட்ட, நம்ம செத்தவங்களே எங்கே தான், யாராவது செத்தவங்களே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னாலும் நாங்கள் வீட்டிலேயே வச்சுருக்கோன்னு சொல்ல முடியுமா? இல்லை, மரித்தவரோட தான் என்ன செய்வாங்க? வைத்து விடுவாங்க. ஸோ நம்ம மரித்தவர்களாக இருந்தோம், மரித்தவர்களோடு கூட நாடிக்கொண்டு இருந்தோம். அடுத்தது 5வதாக குருடர்களாய் நம்முடைய மனக்கண்கள், நம்ம செய்கிறது ரைட்டுன்னு நினச்சிட்டு, இந்த சொல்வாங்கள்ல, ஒரு 4 குருடங்க சேர்ந்து ஒரு யானையை தடவி பார்த்தாங்க. ஒருத்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்சதை சொன்னாங்க. இன்றைக்கு உலகம் முழுவதும் தேவன் தான் மெய்யான ஒளி, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி. தேவனுடைய அறிவில்லாத, வசனத்தின் வெளிச்சம் இல்லாத எல்லாரும் குருடர்கள் என்று வேதம் சொல்கிறது. 2 கொரிந்தியர் 4:4 இந்த அதாவது அவிசுவாசிகளுடைய மனக்கண்களை இந்த பிரபஞ்சத்தின் தேவன் என்ன செய்திருக்கிறான்னா குருடாக்கி வைத்திருக்கிறான். ஸோ நம்ம எல்லாரும் எப்படி இருந்தோம்? குருடர்களா, பாவிகளாக இருந்தோம், பிசாசன் பிள்ளைகளாக இருந்தோம், செத்தவர்களாக இருந்தோம், செத்தவர்கள் நடுவில் இருந்தோம், குருடர்களாக இருந்தோம், அழுக்கு பிடித்தவர்களாக இருந்தோம், நாற்றம் பிடித்தவர்களாக இருந்தோம். 6ஆம் 7ஆம் வசனங்களிலே சகரியா 13:1 அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க ஒரு ஊற்று புறப்படும். பாவம் இருக்கிறவங்க கிட்ட என்ன இருக்குது? அதுதான் இயேசுவின் ரத்தம் கழுவுகிறது, பாவங்களை கழுவுகிறது. ஸோ நம்ம அழுக்கு பிடித்தவர்களாக இருந்தோம், நாற்றம் பிடித்தவர்களாக. எசேக்கியேல் 36:17 தங்கள் நடக்கையினாலும் கிரியைகளினாலும் தேசத்தை தீட்டுப்படுத்தினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ நாற்றம் பிடித்தவர்களாக இருந்தோம். இல்லை, யோவான் 11:39 லாசருடைய கல்லறையை ஜீசஸ் திறக்க சொல்கிறப்ப அங்கே மாத்தா என்ன சொல்கிறாங்க? 4 நாள் ஆயிடுச்சே, நாருமே. இல்லை, நம்ம எத்தனை வருஷமாக பாவத்தில் இருந்தோம், நாராதா? யோசிச்சு பாருங்க. பாவ வாழ்க்கை கண்டிப்பாக நாரும். இன்றைக்கும் ஒரு வேளை இங்கே இருக்கிற நம்ம யாராகிலும் ஏதாகிலும் தவறான பழக்க வழக்கங்களில் இருக்கிறோமா? இல்லை நம்ம வீட்டில் அப்படி யாராவது இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறோமா? தயவாய் அந்த இயேசு இன்றைக்கு நமக்கு ஒரு விடுதலையை கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸோ அழுக்கு பிடித்தவர்களாக, நாற்றம் பிடித்தவர்களாக இருந்தோம். அடுத்து 8வதாக சிறையில் இருந்தோம். கலாத்தியர் 3:23 விசுவாசம் வருகிறதற்கு முன்னே நாம் அடைக்கப்பட்டவர்களாக இருந்தோம். எப்படி இருந்தோம்? அடைக்கப்பட்டவர்களாக, நம்ம ஜெயிலில் இருந்தது மாதிரி தான் இருந்தோம். அடுத்தது 9வதாக அபராதம். நம்ம எல்லாருக்கும் நம்ம செலுத்த வேண்டிய ஒரு அபராத தொகை. ஆனால் அதை நம்மளால் செலுத்தியே தீர்க்க முடியாது தான். உயிரே கொடுத்தா கூட, மரண தண்டனையே கொடுத்தா கூட அதை செலுத்தி தீர்க்க முடியாது. ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லி பார்க்குறோம். சிலர்லாம் பண்ணுற விஷயம்லாம் எத்தனை ஜெனரேஷன் செலுத்தும். பைபிள் அப்படி தான் சொல்லுது. இல்லை, நான் தயவுசெய்து நம்ம செய்கிற தவறுகள் நம்முடைய பிள்ளைகள் செலுத்த வேண்டியதா? பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சுட்டு போகலைன்னா பரவாயில்ல, பாவத்தையும் சாபத்தையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம போயிடக்கூடாது. கலாத்தியர் 6:8 தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்திற்கென்று என்ன செய்கிறான்? அழிவை அறுப்பான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த 9 காரியங்கள் நம்மகிட்ட இருந்துச்சு. பாவம் செஞ்சோம், பிசாசன் பிள்ளைகளாய் இருந்தோம், செத்தவர்களாக இருந்தோம், செத்தவர்கள் நடுவில் இருந்தோம், குருடர்களாக
பிடித்தவர்களாக இருந்தோம், அழுக்கு பிடித்தவர்களாக இருந்தோம், நாற்றம் பிடித்தவர்களாக இருந்தோம், சிறைச்சாலையில் இருந்தோம். அபராதம் நம்மால் செலுத்த முடியாத அந்த அளவுக்கு அபராதம் நம்ம இடத்துல இருந்தது. ரோமர் 8:32 இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தம், தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஸோ அந்த குமாரனையே நமக்காக கொடுத்துட்டார். இலவசமாக வச்சுக்கோ நீ, அதாவது அவரை மாதிரி நீ ஆனா போதும் அப்படின்னு என்ன செய்துட்டாரு? தன்னுடைய சொந்த குமாரனை நமக்காக கொடுத்தார். அந்த குமாரன் நமக்காக வந்தார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழும்பினார். இன்றைக்கும் அவருடைய ஊழியம் நிற்கலை. அவர் நமக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்கனால தான் இன்றைக்கி நம்மலாம் இங்கே வந்திருக்கோம். சரி இன்றைக்கி பிரதர் சொன்ன மாதிரி தான் வருஷம் ஐயோ இந்த இன்னும் ஒரு வருஷம், இன்னும் ஒரு தடவை, இந்த ஒரு தடவை பார்த்துருவோம், இப்படியே இல்லை. எவ்வளோ நம்ம இரக்கம் பாராட்டுறோமா யாருக்காவது? ஆண்டவர் நம்ம மேலே அவ்வளோ இரக்கம் பாராட்டி கொண்டே இருக்கிறார். அவர் இன்னும் நமக்காக இயேசு கிறிஸ்து பரிந்து பேசிக்கொண்டே இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். ஸோ இந்த இடத்துல இந்த வசனம், அவரையே ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்போ அவரோடு கூட நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கிறார். இன்னைக்கு பிரதர் சொன்ன மாதிரி தயவாய் அவரோடு கூட அவர் கொடுத்ததுன்னு சொல்லி சாப்பாடு, துணி, வீடு, பணம், அதை பைபிள் சொல்லவே இல்லை. புதிய ஏற்பாடு அப்படி சொல்லவே இல்லை. அது எல்லாமே அவர் கொடுத்த இந்த ஒரு 11 விஷயம் நம்ம இன்றைக்கி வேகமாய் பார்க்க போகிறோம். அதை மட்டும் நம்ம பர்ஃபெக்டாக அதில் வளர்ந்து கொண்டே இருந்தோன்னா, அதுதான் நான் சொல்கிறேன், இதெல்லாம் எனக்கு என்னத்துக்குன்னு சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவர் திரளாய் அதையே கொடுக்கிறவர், குமாரனையே கொடுத்தார். அதாவது கிரேட்டஸ்ட் கிஃப்ட் நமக்கு என்ன செய்துட்டாரு? கொடுத்துட்டார். பாக்கியெல்லாம் அதெல்லாம் ஒன்றுமே ஒரு பொருட்டே இல்லை. அதெல்லாம் கொடுக்காம இருப்பாரா? ஸோ குமாரனோடு கூட நமக்கு என்னெல்லாம் கொடுத்தாருன்னு சொல்லி வேகமாய் நம்ம பார்க்க போகிறோம். 1 நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். ரோமர் 5:1 விசுவாசத்தினாலே நம்ம என்ன செய்திருக்கிறோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது சிறைச்சாலையில் இருந்த நம்ம குற்றவாளிகள் என்று முத்திரையிடப்பட்டு விலங்கிடப்பட்டு சிறைச்சாலையில் இருந்த நம்மை ஆண்டவர் பப்ளிக்காக சிலுவையில் நம்முடைய தண்டனையை தீர்த்து அவர் என்ன செய்கிறார்? நீ நீதிமான், என்னுடைய நீதி, அவனுக்காக நான் செத்துட்டேன், நான் குற்றம் இல்லாதவர், நான் பாவம் இல்லாதவர், என்னுடைய நீதியை உன்னுடைய நீதியாக நான் தரிப்பிக்கிறேன் என்று சொல்லி நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். 2வது ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஆக்கினை தீர்ப்புனா நம்ம செஞ்ச அக்கிரமத்துக்கு தக்க தண்டனை இல்லை. ரோமர் 8:1 கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஸோ என்னுடைய சிறை தண்டனையை அவர் ஏற்றார், மரணம் அடைந்தார், கல்லறையில் வைக்கப்பட்டார். அப்போஸ்தலர் 2:24 அவர் மரணத்தினால் கட்டப்பட்டிருக்க கூடாது. ஸோ அந்த கட்டை என்ன செஞ்சிட்டார்? நம்மளாக இருந்தால் செத்துருப்போம், நித்தியமாய் நம்ம அந்த மரண தண்டனைக்கு ஆளாகியிருப்போம். அதாவது மரண தண்டனை அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் மரணம் உண்டு. வேதம் சொல்லுகிற மரணம் நித்திய மரணம். அதாவது எப்படி நித்திய வாழ்வுன்னு ஒன்று நமக்கு இருக்கிறதோ, எப்படி நம்ம மரித்த பிறகு இயேசுவோடு நித்தியமாய் வாழப்போகிறோமோ, அதுபோல் அந்த மரண தண்டனைன்னு பைபிள் சொல்லுகிறது 2ஆம் மரணம். அது என்னன்னா எப்படி நித்திய ஜீவனோ அதுபோல் அது நித்திய மரணம். அக்கினியும் கந்தகமும் எரிகிற இடத்துல, பற்கடிப்பும் பாலும் இருக்கிற இடத்துல சாகணும். ஐயோ நான் செத்துட்டா பரவாயில்ல சாவை விரும்பியும் அதை காணாது இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஸோ அந்த தண்டனைக்கு, அந்த நித்திய மரணத்திற்கு நம்மை விலக்கி காத்து கொண்டார். ஒரு கண்டிஷன் என்ன? நம்ம இன்னும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள். ஜெயிலேருந்து வெளியே வந்தாச்சு, அங்கே தான் அவ்வளோ அக்கிரமம். வெளியே வந்துட்டு தயவு செய்து என்ன செஞ்சிடணும்? அதெல்லாம் விட்டுட்டு வாழ தெய்வம் நம்மை அழைக்கிறார். 3வது தம்முடைய சொந்த பிள்ளைகளாய் அவர் நம்மை தத்தெடுத்திருக்கிறார். இங்கிலீஷில் தான் அது ரொம்ப அழகாக அடாப்டட், தமிழில் புத்திர சுவிகாரம் என்று சொல்லி இருக்கிறது. கலாத்தியர் 4:5 வசனங்களில் நாம் புத்திர சுவிகாரம் அடையும்படிக்கு தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். யாருடைய புத்திரராக நம்ம மாற்றி இருக்கிறாரு? ராஜாவுடைய. அந்த ராஜாவின் குமாரன் தானே வந்தார். அதனால நம்மளே என்ன செஞ்சிட்டாரு? ராஜாவின் பிள்ளைகளாய் அவர் நம்மை மாற்றிவிட்டார். அந்த ராஜாவுடைய குடும்ப பெயரை நமக்கு என்ன செய்துட்டாரு? சூட்டி விட்டார். அந்த ராஜாவின் வீட்டின் உரிமைகள் என்னென்னவோ அது எல்லாவற்றையும் நமக்கு அவர் கொடுத்து விட்டார். இப்போ என்னெல்லாம் நமக்கு? நம்மளை நீதிமானன்னு சொல்லிட்டாரு, உனக்கு இனிமேல் ஆக்கினை தீர்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு, உன்னை பிள்ளையா நான் ஆக்கிட்டேன்னு சொல்லி சொல்லிட்டாரு. 4வதாக
அவர் நம்மோடு நிரந்தரமாய் குடியிருக்கும்படிக்கு வந்துவிட்டார். யோவான் 14:16 என்றென்றேக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் அவர் என்ன செய்திருக்கிறார், நமக்கு அனுப்பியிருக்கிறார். அந்த தேவன் நம்மை தம்முடைய பிள்ளைகளாய் நம்ம வீட்டுக்கு யாராவது வர்றாங்களா சொல்லுங்களேன். வரோன்னு சொல்கிறாங்க, ஆனால் வரமாட்டேங்கிறாங்க. நாங்களே வர்றதில்லை, சாரி சொல்லிக்கிறேன். இந்த மெசேஜில் நான் சொல்லிகிட்டே தான் இருக்கேன். ஸோ நாங்களும் வரணும், வருஷத்துக்கு ஒருக்காவது விசிட் பண்ணணும்னு யோசிக்கிறோம். ஸோ என்றென்றேக்கும் நம்மோடு கூட இருக்கும்படிக்கு பரிசுத்த ஆவியானவரை தேவன் என்ன செய்திருக்கிறார், நிரந்தரமாக. பழைய ஏற்பாட்டு காலத்துலலாம் வந்துட்டு போனாங்க. இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் நமக்கு நிரந்தரமாய் நம்மோடு கூட, நம்ம எங்கே இருக்கிறோமோ அந்த இடத்துல நம்மோடு கூட. அதுதான் நான் ஒன்று சொல்கிறேன், உலகத்தில் எவ்வளோ பெரிய மாளிகை கட்டட்டும், தங்கத்தில் கோபுரம் கட்டட்டும், பெரிய கோயில் கட்டட்டும், அரண்மனை கட்டட்டும், ஆனால் அதிலெல்லாம் இல்லாத ஒரு விசேஷம், உங்களையும் என்னையும் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் எங்கே குடியிருக்கிறாரா, நம்மோடு கூட குடியிருக்கிற அந்த ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். 5வதாக நமக்கு ஒரு புதிய வாழ்க்கை, புதிய ஜீவனை கொடுத்து, அது அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதமாய் நமக்கு ஒரு உயிர்ப்பிக்கிற வல்லமை, அந்த தேவனுடைய ஆவி நமக்குள்ளே இருக்கிறதுனால நமக்கு ஒரு புதிய ஜீவன். அதான் சொல்கிறேன், இது நமக்கான பழக்கம் இல்லை. நம்ம எப்படி பழகியிருக்கோம், ஜெயிலே சங்கிலே இருந்திருக்கோம். அதனால இந்த ஜீவனில் நடக்க நமக்கு தெரிய மாட்டேங்குது. பைபிளை படிக்க தான் அது நமக்கு தெரியும். ரோமர் 6:4 புதிதான ஜீவன் உள்ளவர்களாய் நடந்து கொள்ளும்படிக்கு ஞானஸ்நானத்தில் புதிய ஜீவன் பெறுகிறோம் நம்ம. ரோமர் 8:11 இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களே என்ன செய்வார், உயிர்ப்பிப்பார். நமக்கு முடியவே முடியாது. ஆனால் ஆண்டவரே, நேற்றெல்லாம் 11:30 நான் படுக்கும்போது எனக்கு நைட்டு மட்டும் தூக்கம் முழிச்சேன்னா சிக்னஸே வந்துடும். 11:30 காலையில் மெசேஜ் ஓரளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஆனாலும் நிறைய வேலைகள் ஆண்டவரே என்னால் முடியலன்னு சொல்லி இங்கே 6:38 நான் இங்கே வந்து சேரும்போது, என்னால் இல்லைப்பா, நான் உங்கள் பலனில் வந்து விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் நான் படியேறினேன். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ உண்மையாகவே சொல்கிறேன், சூப்பர் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் அவர் தருகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ அவருடைய பலன், அவர் நமக்கு உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் அவர் இருக்கிறார். சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிப்பார். செத்தவர்களின் நடுவிலிருந்து நம்ம எழுப்பி ஜீவாதிபதியின் ஆவியோடு கூட நம்ம என்ன செய்கிறார், நடக்க பண்ணுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, அடுத்த 6வதாக அவர் என்ன செய்கிறார், சுத்திகரிப்பும் மறுரூபமும் நமக்கு பண்ணுகிறார். அதாவது சிறைச்சாலையில் சங்கிலியெல்லாம் கட்டி அடி வாங்கி சீல் பிடிச்சி புண்ணு வந்து எல்லாம் என்னென்னமோ இருக்குது. வெளியே வந்த உடனே அது எல்லாமே சரியாக ஆயிட முடியுமா? அதனால தான் இன்றைக்கி நாங்கள்லாம் உண்மையாகவே, நீங்களும் ஏதாவது நடத்தி பாருங்கள், அப்போ தான் தெரியும் எவ்வளோ கஷ்டம். ஒரு 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 உலக பிரகாரமான ஒரு ஆர்கனைசேஷன் நடத்துகிறதே அவ்வளோ கஷ்டம்தான். ஏன்னா அவங்க பல விதமான பழக்கங்கள்லேருந்து வந்திருப்பாங்க. இங்கே வந்து புதுசாக திருப்பி எல்லாத்தையும் இவங்களுக்கு பழக்கி ஒரு ட்ரெயின் பண்ணி கடைசியில் ஒரு வருஷம் ட்ரெயின் பண்ணோடனே அந்த பர்சன் போகிறேன்னு சொல்லிச்சுன்னா அது இன்னும் பெரிய கஷ்டம். அது மாதிரி கிறிஸ்துவுக்குள்ளார வந்தவர்கள் நம்ம இங்கே நாளுக்கு நாள் நம்முடைய சுத்திகரிப்பு என்ன செய்கிறது, நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே டக்குன்னு அப்படியே இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரிலாம் ஆகிறது இல்லை. 1 கொரிந்தியர் 1:31 அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அதுக்கு முந்தின வசனங்களில் பார்த்தீங்கன்னா, அவரே தேவனால் நமக்கு, அவர் சூஸ் பண்ணுற நம்மலாம் யார் தெரியுமா? இப்போ நான்லாம் இங்கே முன்னாடி நிற்கிறேன்னா பைத்தியம், பலவீனம், இப்படிப்பட்டவங்கள தான், இழிவானவர்கள், இப்படிப்பட்டவங்கள தான் ஆண்டவர் வந்து பெரிய, அப்படியே நம்ம சூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம யாரை சூஸ் பண்ணுவோம், அப்படியே பயங்கர மைட்டி பீப்புளை தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். ஆனால் ஆண்டவர் சூஸ் பண்ணுறது யாரை சூஸ் பண்ணுறாரு, ஐயோ இப்படிப்பட்டதுங்களை சூஸ் பண்ணி அதுங்களை எக்விப் பண்ணி அதுங்களை கழுவி அதுங்களை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்குள்ளார உண்மையாகவே அவர் பெரிய நீடிய பொறுமை உள்ள தேவன் தான். அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ அந்த மாதிரி ஆண்டவர் நம்மளை அனுதினமும் நம்ம என்ன செய்கிறாரு, கழுவி நம்மை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கிறார். அதுதான் அந்த ரோமர் 12:3 உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபம் ஆகுங்கள். அதுதான் அவர் அங்கேருந்து வெளியே கொண்டு வந்துட்டார். மைண்டு நமக்கு இன்னும் என்ன செய்யணும், நான் இந்த உலகத்தினால இல்லை, பக்கத்து வீட்டுக்காரங்கள மாதிரி நான் வாழ தேவையில்லை, நான் யாருக்கும் அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணுன்னு தேவையில்லை. ஸோ என்னுடைய லைஃப் வேறு, நான் வந்து அந்த ராஜாவுடைய குமாரனுடைய சகோதரன்,
அந்த ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. இந்த அறிவோடு நம்ம வாழும் பொழுது நமக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டாகி ஒரு மறுரூபம். ஸோ மனதில் முதல்ல ஹூ ஆம் ஐ, நான் யார் அப்படின்றது நமக்கு தெரியணும். 7ஆவதாக ஞானம், அறிவு, தெளிவு. கொலோசியர் 2:3 3 அவருக்குள் ஞானம், அறிவு என்பவைகளாகிய பொக்கிஷங்கள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. இவ்வளோ நாளும் நம்ம எப்படி இருந்தோம்? சிறைச்சாலையில் குருடர்களாக இருந்தோம். திடீர்னு கண்ணு தெரிஞ்ச உடனே சிலருக்கு தலையும் புரியாது, காலும் புரியாது. இவங்க என் ஹஸ்பண்ட் ரொம்ப சொல்லுவாங்க அடிக்கடி, டக்குன்னு ரட்சிக்கப்பட்ட உடனே, முன்ன பின்னே எதுவுமே தெரியாது, ரட்சிக்கப்பட்ட உடனே நான் ஊழியக்காரன், நான் பெரிய ஆள். இல்லை இல்லை இல்லை, எல்லாத்துக்குமே ஒரு எலியா எலிசா கிட்ட ட்ரைனிங், எலியா கிட்ட ட்ரைனிங் தேவை. ஒரு யோசுவா அவர் கூடாரத்தை விட்டு நீங்காதவராய், மோசேக்கு பணிவிடைக்காரராய், மோசேயின் ஊழியக்காரராய் இருந்தவர் தான். அதுக்கு பிறகு தான் கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் தேவனுடைய ஊழியக்காரராய் மாறினார். அருமையான தேவனுடைய சிலரை ஆண்டவர் இன்ஸ்டண்ட்டாக அது மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவார். இப்போ பவுலை பிடிச்சாரு. ஆனால் பவுலோடைய விஷயத்தில் என்னன்னா, அவர் ஏற்கனவே அவருக்கு பைபிள் ஃபுல்லாகவே தெரிஞ்சிருந்துச்சு. அதனால அவரை டக்குன்னு ஆண்டவர் என்ன செய்தார், இல்லைப்பா அது இல்லைன்னு சொல்லி. ஆனாலும் அந்த பவுலுக்குமே எத்தனை ரகசியம் நான் சொல்கிறேன். அவர் நல்லா கவனிங்க, படிக்காதீங்கன்னு சொல்கிறவங்கள நம்பாதீங்க. ஏன்னா பவுல் அவ்வளோ படிச்சிருந்தனால தான் ஆண்டவரால் அவருக்கு என்ன செய்ய முடிஞ்சிச்சு, தெளிவாக அதெல்லாம் புரிய வைக்க முடிஞ்சிச்சு. யாருக்கும் தன்னுடைய அப்போஸ்தலர்களுக்கு சொல்லாத அநேக ரகசியங்களை அந்த பவுலுக்கு என்ன செய்தார், தேவன் சொல்லி அங்கே நமக்கு அநேக நிருபங்களே தேவன் வைத்து போயிருக்கிறார். ஸோ நமக்கு ஞானம், அறிவு, தெளிவு இருக்குதா? தேவன் நமக்கு தெளிந்த புத்தி, அவர் அந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார்ல, தெளிந்த புத்தி உள்ள. நிறைய பேர் தண்ணி போட்ட மாதிரியே நடக்கிறாங்க. நல்லா தான் இருக்கீங்களா அப்படின்னே டவுட்டாக இருக்குது. பேச்சில் ஒரு தெளிவு இல்லை, ஒரு குழப்பம். தயவாய் அப்படி நம்ம இருக்கக்கூடாது. தெளிவு நமக்கு வேணும். அடுத்தது பார்க்குறோம், உலகம், மாம்சம், பிசாசை நாம் ஜெயிக்கிறவர்களாய். நான் தான் வந்துட்டேனே, நான் இப்போது ராஜாவோடைய பையனோட சகோதரன், நான் இன்னும் என்ன எனக்கு இருக்குது, என்னை எந்த உலகம் சண்டை போடும்? இல்லை, உலகம் இந்த பொல்லாங்கட உலகத்தில் தான் நம்ம என்ன செய்கிறோம், இருக்கிறோம். இல்லை, வேதம் சொல்லுகிறது 1 கொரிந்தியர் 15:57 நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஸோ இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்கிறோம், அவருடைய அந்த சர்வாயுத வர்க்கத்தை நம்ம தரிச்சுக்கிறோம். நம்ம ஒரு போர்ச்சேவகனை போல என்னென்ன விசுவாசம், சத்தியம், சமாதானம், இது எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், தரிச்சுக்கிறோம், ஆயுதமாய் தரிச்சுக்கிறோம். உலகத்தோட, பிசாசோட, மாம்சத்தோட நமக்கு அனுதினமும் போராட்டங்கள் உண்டு. இயேசுக்கே வந்துச்சா போராட்டம்? தேவகுமாரனுக்கே வந்துச்சா? நமக்கும் கண்டிப்பாக போராட்டம் உண்டு. ஆனால் ஒன்றே ஒன்று என்ன நமக்கு அஷ்யூரன்ஸ் என்ன, ஜெயித்த ராஜாவுடைய போர்ச்சேவகர். ரிசல்ட் நமக்கு இந்த உலகத்தில் இப்போ நடக்கிற போரில் யார் ஜெயிப்பான்னு நமக்கு தெரியாது. பைபிளானா அதெல்லாம் எழுதி தான் வைத்திருக்கிறது. ஆனால் இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்களில் என்ன ஏதுன்னு நமக்கு தெரியாது. ஆனால் நமக்கு இந்த வேதாகமம் கிளியராக எழுதியிருக்கிறது. எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிற தேவன் நம்முடைய பிதா. அவர் ராஜா, ஜெயித்து விட்டார். அவரோட சோல்ஜராக நான் நினச்சி, நான் என்னுடைய சொந்த சண்டையாக நினச்சி நான் போய் சண்டை போட்டேன்னா ஒரு நாள் கூட என்ன செய்ய முடியாது, என்னால் அந்த சண்டையில் நிற்க கூட முடியாது. ஆனால் ஜெயித்த தேவன், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கன்னு நான் என்ன செய்தேன், உலகத்தை ஜெயித்தேன். ஸோ ஜெயித்த ஆண்டவருடைய பிள்ளையாய், போர்ச்சேவகனாய் நான் போர் செய்கிறேன் என்று சொல்லி நம்ம நிற்கும் பொழுது நிச்சயமாக ஒரு ஜெயம் உண்டு. அருமையான தேவனுடைய ஜனமே, ஸோ நம்ம அப்படி போர் புரிய தேவன் நம்மை அழைக்கிறார். அடுத்தது 9ஆவதாக ஆண்டவர் என்ன செய்கிறாரு, சீஷர்கள் அழைத்து அவர் சொல்கிறாரு. மத்தேயு 28 19 20 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு இருக்குது. அந்த ராஜாவுடைய குமாரன் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, வானத்திலையும் பூமியிலையும் எல்லா அதிகாரமும் என்கிட்ட இருக்குது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு என்ன செய்யுங்க, போங்க. எதனால போகணும்? எனக்கு அதிகாரம் இருக்கிறதா? இல்லை, அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரத்தை நமக்கு கொடுத்து நீ போய் இதை செய், நான் உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், நம்மை தைரியமாய் அனுப்புகிறார். போய் நம்ம ஆனால் எவ்வளோ செல்ஃபிஷாக இருக்கும். தயவாய் சுவிசேஷத்தை சுமந்து செல்லாத ஒவ்வொருவரும் உண்மையாகவே நம்ம செல்ஃபிஷான பீப்புள் தான்.
ஸோ ராஜ்யத்திற்கு சீஷர்களை சேர்க்கும் அதிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்துருக்கிறார். ஸோ வேகமாய் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு என்னெல்லாம் பிளெஸிங்ஸ் கொடுத்துருக்கிறாராம். நமக்கு அபராதம் கட்ட தேவையில்லை, நீதிமான்கள் ஆக்கிட்டாரு, ஆக்கினை தீர்ப்பு இல்லை, பிள்ளைகளாக ஆக்கிட்டாரு, நம்மோட அவர் நிரந்தரமாக வந்து தங்க வந்துட்டார். ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு சூப்பர் நேச்சுரல் லைஃப் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. நம்மளை கிளென்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார் அவர். அவர் நமக்கு ஞானம், அவருடைய ஞானத்தை கொடுத்து கண்களை திறந்து அவருடைய பாதையில் நம்ம நடக்க வைக்கிறாரு. உலகம், பிசாசு, மாம்சத்தை நம்மளை ஜெயிக்கிறதுக்கு அவர் கூடவே இருக்கிறார். ஜெயித்த ஆண்டவருடைய நாமத்தில் நம்ம வேலை பார்த்துட்ருக்குறோம். அடுத்தது ராஜ்யத்தோடைய அதிகாரத்தை நமக்கு கொடுத்து நீங்கள் போய் அதை என்ன செய்யுங்கன்னு நமக்கு அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இன்னும் ஃப்யூச்சரில் சரி, இது இன்றைக்கு இருக்குது, இதுவே எத்தனை பேர் அனுபவிக்கிறீங்க? இல்லாதவர்கள் கண்டிப்பாக இது எல்லாருக்கும் ஜெயிலேருந்து நம்மளை வெளியே கொண்டு வந்துட்டாருன்னா இது எல்லாத்தையும் நமக்கு ஆண்டவர் தருகிறார், அனுபவிப்போம். அருமையான தேவனுடைய ஜனமே, அடுத்த 2 விஷயம் நமக்கு ஃப்யூச்சர் செக்யூர்டா. அதனால தான் நமக்கு மரண பயம் இல்லை. நமக்கு 2 விஷயம் அவர் நம்முடைய எதிர்காலத்திற்காக வைத்திருக்கிறார். ஒன்று, பிதாவிடம் சேரும் ஸ்லாக்கியம். அதாவது ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு அரண்மனைக்குள்ளார நுழைஞ்சிட முடியுமா? நம்மளால இந்த கலெக்டர் ஆஃபீஸ்க்குள்ளார போயிட முடியுமா? சும்மா ஒரு தாலுகா ஆஃபீஸில், ஒரு விஏஓ ஆஃபீஸ்க்கு நம்மளால நுழைஞ்சிட முடியுமா? யார் என்னன்னு கேட்பாங்க. ஆனால் அந்த ராஜாவுடைய குமாரன் என்ன செய்தாராம், வந்து நம்ம கையை பிடிச்சி நம்மளை அந்த அரண்மனைக்குள்ளார கொண்டு போய் ராஜா முன்னாடியே அந்த சிங்காசனத்துக்கு முன்னாடி நிறுத்தி, இதோ இது என் சகோதரன், என்னுடைய ரத்தத்தினால மீட்டு கொண்ட என் சகோதரன் சொல்லி அவர் அங்கே வைக்கிறார். எபேசியர் 2:18 பார்க்கிறோம், நாம் இருதரத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் நாம் பெற்றிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ அவர் அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை நமக்கு எதிர்காலத்திற்காக நிச்சயமாய் அந்த அரண்மனைக்குள்ள, அந்த ராஜ்யத்திற்குள்ளார நம்மை கொண்டு போகிறதற்கு அந்த குமாரன் நமக்கு ரெடியாக இருக்கிறாரு. ராஜா கிட்ட போய் நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது மாத்திரம் இல்லை, அங்கே ஆளுகையும் நித்திய மகிமையும் அவர் நமக்காக வைத்திருக்கிறார். ரோமர் 8:17, நாம் பிள்ளைகளானால் சுதந்திரரும் ஆமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரரும் ஆமே. கிறிஸ்துவுடனே கூட அவருடைய மகிமைப்படும்படிக்கு அவரோடு கூட பாடுபட்டார். இந்த உலகத்தில் அவருடைய பாடுகளே சகித்தால் அவரோடு கூட நம்ம என்ன செய்வோம், ஆளுக. அந்த அது கொண்டு போய் அங்கே வைக்கிறது மட்டும் இல்லையா, பிதா உட்காந்துருக்கார், ராஜா உட்காந்துருக்கிறாரு, ராஜாவுடைய பையன் உட்காந்துருக்கிறாரு. அதுக்கு பக்கத்தில் நமக்கு ஒரு சிங்காசனத்தை போட்டு, வா நீ இந்த உலகத்தில் எனக்காக நீ பாடுபட்ட, இந்த உலகத்தில் நீ எனக்காக நீ வேலை செஞ்ச, நீ எனக்காக உலகத்தை வெறுத்த, எனக்காக பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்த, நான் காட்டின பாதையில் ஓடின நீ, நான் உன் கூட வந்து தங்கி இருக்கிறதுக்கு நீ எனக்கு என்ன செய்த, நான் சந்தோஷமாக உன் கூட குடியிருக்கிறதுக்கு நீ எனக்கு இடம் கொடுத்த, வா நீயும் என் கூட என்ன செய், ஆளுகை செய் என்று சொல்லி நமக்கு ஒரு செக்யூரான ஒரு எதிர்காலம். யாராவது இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைங்களுக்கே நம்ம ஒரு செக்யூரான ஒரு எதிர்காலத்தை நம்மளால் வச்சுட்டு போக முடியுமானா நமக்கு தெரியல. எல்லாமே கடந்து போய் கொண்டே இருக்கிறது அருமையான தேவனுடைய ஜனமே. ஆனால் ஆண்டவர், அந்த குமாரன், தேவனுடைய குமாரன் இன்றைக்கு நமக்காக வந்து மரித்து உயிர்த்தெழுந்தவர், நமக்காக ஒரு நிச்சயமான ஒரு எதிர்காலத்தை, ஒரு சிங்காசனத்தை வைத்திருக்கிறார், ஆளுகையை வைத்திருக்கிறார். எழுந்து நிற்போமா தயவாய். எல்லா நாளும் போல இந்த ஞாயிற்றுக்கிழமையும் நான் வந்தேன், நான் போனேன்னு இல்லாமல் அருமையான தேவனுடைய ஜனமே, அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட நமக்கு எல்லாவற்றையும் அருளுகிற தேவன், இது எல்லாத்தையும் கொடுக்கிற தேவன். இதெல்லாம் தான் நம்ம தேடணும். நம்ம நீதியாக நடக்கிறோமா, ஆக்கினை தீர்ப்பு இல்லாமல் மாம்சத்தின்படி நடவாமல் இருக்கிறோமா, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோமா, அவர் நம்ம கூட இருக்கிறதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா, நம்ம சுத்திகரிக்கிறதுக்கு இடம் கொடுக்குறோமா, நம்முடைய கண்கள் தெளிவடைந்து ஞானமாய் நம்ம நடக்கிறோமா, அந்த எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருக்கிறதா, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே இருக்கும்போது இதோடு கூட அவரோடு கூட இதெல்லாம் கொடுத்த தேவன், இதை நம்ம தேடும்போது இந்த தேடல்களோடு கூட இந்த உலகத்தில் என்ன வேணுமோ கட்டாயம் அவர் 5000 பேருக்கு போஷித்து ஏங்க பாக்கி எடுக்கணும், 7 கூட 12 கூட இல்லை, அவர் மீதம் எடுக்க வைக்கிற தேவன். ஸோ இந்த நாளிலே ஆண்டவரே, நான் எவ்வளோ மோசமான நிலைமையில் இருந்தேன், என்னை இன்னைக்கு எவ்வளோ தகுதியே இல்லாத என்னை நீங்கள் எவ்வளோ நல்ல ஆண்டவரே என்னை உயர்த்தி இருக்கிறீங்க, மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க ராஜா. தயவா இந்த நாளிலே நம்முடைய வாழ்க்கையை அவருக்கு அர்ப்பணிப்போமா. பாறை சாற்றிடு நற்செய்தியை, சுத்த திருச்சபையே பாறை சாற்றிடு நற்செய்தியை,
துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, உண்மையாகவே கொஞ்சம் கூட தகுதியே இல்லை. நாங்கள் உமக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவர்களாய் நாங்கள் பாட்டுக்கு இந்த பொல்லாத உலகத்தில் பொல்லாங்கனுக்குள் உழன்று கொண்டு பிசாசன் பிள்ளைகளாய் பாவத்திலும் அக்கிரமத்திலும் செத்து அன்றைய நாற்றம் அடித்து சிறையில் இருந்து அன்றைய எங்களால் தீர்க்க முடியாத ஆண்டவரே பாரமுடையவர்களாய் நாங்கள் இருந்தோமே ராஜா. ஆண்டவரே, எங்களுக்காக உங்களுடைய சொந்த குமாரனை அனுப்பி ஆண்டவரே எங்களுடைய எல்லாவற்றையும் அவர் செலுத்தி முடித்து அன்றைய இன்றைக்கு இப்போ ஆண்டவரே அந்த குமாரனுடைய வெளிச்சத்தில் குமாரனுடைய தயவில் தலை நிமிர்ந்து நாங்கள் நடக்கிறோமே அப்பா. அதெல்லாம் நாங்கள் பழைய வாழ்க்கையெல்லாம் யோசிச்சா ஆண்டவரே உமக்கு முன்பாக நாங்கள் நிற்க முடியுமா சுவாமி? ஆண்டவரே, இன்றைக்கு எங்களை தலை நிமிர்ந்து நடக்க வைத்திருக்கிறீங்களே ராஜா. ஆண்டவரே, எங்களை இன்னைக்கு கழுவி கொண்டே இருக்கிறீங்களே சுவாமி. அந்த வெளிச்சத்தின் மேல் வெளிச்சத்தை எங்களுடைய அறிவில் ஆண்டவரே நீங்கள் தந்து கொண்டே இருக்கிறீங்களே ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் நீங்கள் செய்கிறீங்க. உன்னே எங்களை செய்ய சொல்கிறீங்க ராஜா. அதிகாரத்தை கொடுத்து நீ போய் சொல்லு. உன்னே மாதிரி அந்த சிறைச்சாலையில் இருக்கிற அநேகருக்கு நீ போய் சொல்லன்னு நீங்கள் சொல்கிறீங்களே சுவாமி. தயவாய் ராஜா. அன்றைய நாங்கள் எப்படி ஆகிலும் சுவாமி இன்னும் இருளில் இருக்கிறவர்களை சிறையில் இருக்கிறவர்களை கர்த்தருக்கு நேராய் நாங்கள் திருப்பத்தக்க விதத்தில் ஆண்டவரே நாங்கள் அதெல்லாம் செய்ய என்னென்ன முடியுமோ எப்படி நாங்கள் யார் இடத்துல உண்மை சொல்ல முடியுமோ அப்படி சொல்ல நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற அந்த ராஜ்யத்திற்காகவும் ஆளுகைக்காகவும் நன்றி. அதற்கு நீங்கள் எங்களை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர் காட். அந்த உங்களுடைய குமாரனுடைய உயிர்த்தெழுதலுக்காக நன்றி. அது இல்லைன்னா எங்களுக்கு நம்பிக்கையே இல்லையே சுவாமி. இந்த உலகத்தில் மற்ற எல்லாரையும் போல ஏதோ சாப்பிட்டோம் குடித்தோம் தங்கினோம் செத்தோம் போனோன்னு இருப்போம். ஆண்டவரே, உண்மையாகவே எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை எவ்வளோ பெரிய நம்பிக்கை நீங்கள் எங்களுக்கு தந்திருக்கிறீங்க ராஜா. உமக்கு நன்றி. அந்த நம்பிக்கைக்கு பாத்திரராய் மாத்திரம் நாங்கள் நடந்து ஆண்டவரே உங்களுடைய வருகையில் உங்களை சந்திக்க எங்களை ஆயத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, இப்படிலாம் நடக்கிற எங்களுக்கு இந்த உலகத்தின் எல்லா தேவைகள் சுகம் பலன் விடுதலை பிசாசின் கட்டுகளிலிருந்து ஆண்டவரே ஒரு பெரிய விடுதலை ஆண்டவரே நீ ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கட்டளையிட்டு ஆண்டவரே உமக்கு பிரியமானவர்களை நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். துதிக்கான மகிமை மக்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.